திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட் பகுதியில் காந்தி சாலையின் இருபுறமும் 450 மீட்டர் தொலைவிற்கு 4,95,00,000 மதிப்பில் கழிவுநீர் வடிகால் கால்வாய் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அப்பணியின் போது கால்வாய் தோண்டப்பட்ட இடத்தில் இருந்த குடிநீர் இணைப்புகளை நெடுஞ்சாலைத்துறையின் ஒப்பந்ததாரர் முறையாக இணைக்காமல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சாலை அமைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக மார்க்கெட் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நகராட்சி விநியோகிக்கும் குடிநீரானது கழிவு நீருடன் கலந்து வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் நேரில் சென்று புகார் அளித்தனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காந்தி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த செய்யாறு காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன் மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் சமாதான பேச்சு நடத்தியதின் பேரில் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னை வியாசர்பாடியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் சீரும் சிலம்பும் இந்திய பாரம்பரிய மற்றும் விளையாட்டுக் கழகம் சார்பில் 25 நாட்கள் 600 மணி நேர இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி 8 மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்தனர். இவர்களின் சாதனையை ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டு அங்கீகரித்து சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் RT சேகர் கலந்து கொண்டு உலக சாதனை நிகழ்த்திய மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லையுமே சிலம்பத்துக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது. இப்போ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 3% இடஒதுக்கீடுல சிலம்பத்தை இணைச்சிருக்காரு. சிலம்ப கோட்டா, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டால சிலம்பத்தை ஆட் பண்ணியிருக்காரு. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைக்கூடிய ஒரு விஷயம் தான். புதுச்சேரிக்கு 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஊசுடு ஏரி அமைந்துள்ளது. தற்போது கோடை காலம் என்றாலும் ஏரி நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களை மகிழ்விக்கும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் மீண்டும் படகு சவாரி தொடங்கியுள்ளது. இதற்காக சிறிய பெரிய படகுகள், பெடல் படகுகள் ஏரியில் விடப்பட்டுள்ளன. இதில் பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் 5 வயதுக்கு மேற்பட்ட சிறியவர்களுக்கு பாதி கட்டணமும் வசூலிக்கப்பட்டு வருகின்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டி ஊராட்சியில் பல இடங்களில் திறந்த வெளியில் குப்பைகள் கொட்டப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. குறிப்பாக திருச்சுழி சாலை, செம்பட்டி சாலை உள்ளிட்ட இடங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள், கடைகளில் உணவகங்கள் சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் அங்குள்ள மருத்துவமனைகளில் சேரும் மருத்துவ கழிவுகள் அனைத்தும் திறந்த வெளியில் கொட்டப்படுகிறது. இந்த குப்பை கழிவுகளை தீ வைத்து எரிப்பதால் விஷப்புகை உண்டாகி சுவாச பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு இதுபோன்று திறந்த வெளியில் குப்பைகளை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு குப்பைகளை தீ வைத்து எரிப்போர் மீதும் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த மாணவி வைஷ்ணவி 12ஆம் வகுப்பில் 600க்கு 592 மதிப்பெண் பெற்றும் தான் படிக்க விரும்பிய தனியார் கல்லூரியில் கல்விக் கட்டணம் செலுத்த முடியாமல் இருந்துள்ளார். இந்நிலையில் தகவல் அறிந்து வந்த நடிகர் லாரன்ஸ் சென்னை வைஷ்ணவா கல்லூரியில் அட்மிஷன் பெற்று கல்விக் கட்டணத்தையும் அவரே செலுத்தி மாணவியின் வீட்டிற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றம் என்பது தன்னலமற்ற சேவை என்றும் இந்த சேவையானது கடவுளுக்கான சேவை, இது அரசியலுக்கான நோக்கம் அல்ல என்றும் தெரிவித்தார். அருந்தாங்கி நிஷா தான் இந்த பாப்பா பத்தி சொன்னாங்க. சொன்னோடனே எந்த ஏரியான்னு கேட்டேன். இந்த ஏரியான்னு சொன்னாங்க. சரி, நான் பிறந்து வளர்ந்த ஏரியா தான் இந்த ஏரியா. ஸோ பாப்பா அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணும்னு கேட்டாங்க. சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லயே சீட்டு வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி, ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது. சென்னை புழுதிவாக்கம் உள்ளகரம் சோலையப்பன் தெருவை சேர்ந்தவர் லலித். இவர் மடிப்பாக்கம் பிரதான சாலையில் கடந்த 6 வருடங்களாக மகாலட்சுமி மொபைல்ஸ் என்ற பெயரில் மொபைல் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று லலித் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது காலை 11 மணி அளவில் மதுபோதையில் பாஜக கட்சி துண்டு அணிந்து வந்த நபர் ஒருவர் இந்தி மொழியில் சார்ஜர் கேட்டுள்ளார். அப்பொழுது லலித் மொபைல் சார்ஜரை எடுத்துக் கொடுப்பதற்குள் அந்த நபர் திட்டியுள்ளார். மேலும் 250 ரூபாய் சார்ஜரை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தை பின்னர் தருவதாக கூறிய போது லலித் அதற்கு மறுத்ததால் ஆத்திரமடைந்த நபர் சார்ஜரை தூக்கி லலித்தின் முகத்தில் வீசிவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்றார். இந்த காட்சிகள் அந்த கடையில் இருந்த CCTVயில் பதிவாகி இருந்தது. தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இதயத்துல்லா நசீம் முனிஷா தம்பதியர் இருவரும் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று நாகப்பட்டினத்தில் உள்ள தர்காவிற்கு சிறப்பு பிரார்த்தனை தொழுகைக்காக சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்க்கையில் வீட்டின் முன்பக்க கதவு திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 30 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் விஜயலட்சுமிபுரம் மணித்தெருவில் அமைந்துள்ள பழைய மரகுடோனில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக செங்குன்றம் வனச்சரக அதிகாரி எடிசனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவரது தலைமையிலான குழுவினர் அங்கு சென்று சோதனை நடத்தியபோது 550 கிலோ எடை கொண்ட 3 லட்சம் மதிப்புள்ள 41 செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 41 செம்மரக்கட்டைகளையும் பறிமுதல் செய்த வனச்சரக அதிகாரிகள் அம்பத்தூர் எஸ்வி நகரை சேர்ந்த தமிழ்செல்வனை தங்களது அலுவலகம் அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் திருவள்ளூர் பேரம்பாக்கம் பகுதியிலிருந்து 60,000 ரூபாய்க்கு மொத்தமாக மரக்கட்டைகளை வாங்கி வந்ததாகவும் அப்போது அங்கு மாட்டு கொட்டகைக்காக பயன்படுத்தப்பட்ட கட்டைகள் பார்ப்பதற்கு நன்றாக இருந்ததாகவும் அது செம்மரக்கட்டை என அறியாமலேயே அதனையும் சேர்த்து வாங்கி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தமிழ்செல்வனிடம் வனச்சரக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் உள்ள குளுந்தாளம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 600க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் சீறி பாய்ந்தன. போட்டியில் 3வது சுற்றின் போது கம்பரசம்பேட்டை அருகே உள்ள கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் தனது காளையை வாடிவாசலில் திறந்துவிட்டதைத் தொடர்ந்து காளையை பிடித்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து வந்த மற்றொரு காளை தமிழரசனை முட்டி தூக்கியது. இதில் அவருக்கு வயிற்றில் படுகாயம் ஏற்பட்டு குடல் சரிந்தது. படுகாயமடைந்த தமிழரசனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு ஜல்லிக்கட்டு திடலில் அமைக்கப்பட்டுள்ள முதலுதவி சிகிச்சை மையத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள துறிஞ்சிக்கொள்ளை, பெரியநெல்லிக்கொள்ளை, இருமுடி மறைசாட்சி புனித செபஸ்தியர் ஆலயத்தில் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் 9 நாள் பெருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அடுத்த 6 நாட்களுக்கு தேர்பவனி திருப்பலி நடைபெற்றது. பின்னர் தேர் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழாவை காண ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஏற்காட்டில் குவிந்து வருகின்றனர். ஏற்காட்டுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மகளிர் திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் இணைந்து ஏற்காடு ஏரி பூங்கா வளாகத்தில் குழந்தைகளுக்கான போட்டிகளை நடத்தினர். இதில் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நடனம், திருக்குறள் வாசிப்பு, பாட்டு போட்டி ஆகியவை நடத்தப்பட்டன. மேலும் 1.5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான கொழு கொழு குழந்தை போட்டி நடத்தி குழந்தைகளின் எடை, உயரம், ஆரோக்கியம், செயல்பாடுகள் ஆகியவை கணக்கெடுத்து சிறந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்தனர். இப்போட்டியில் தங்கள் குழந்தைகளை பங்கேற்க வைப்பதற்காக பெற்றோர்கள் ஆர்வமுடன் வந்திருந்தனர். இந்த போட்டியில் ஏற்காட்டில் உள்ள சுமார் 50 குழந்தைகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் நியூ ஆவடி சாலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு டபுள் ரஞ்சித் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய உதயா என்கிற உதயகுமார் வில்லிவாக்கம் காவல் நிலையம் பின்புறம் உள்ள கம்பவர் நாயுடு தெருவில் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் உதயகுமார் தலை மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லிவாக்க போலீசார் உதயகுமாரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வில்லிவாக்க போலீசார் டபுள் ரஞ்சித்தின் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை அரங்கேறியுள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்கிற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூரை சேர்ந்த மருதுபாண்டி ரேவதி தம்பதியின் மகன் மாதவன். இவர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மாதவனுக்கு 2 வயதிலிருந்தே யோகாசனத்தின் மீதும் திருக்குறள் மீதும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாதவன் தான் படித்த பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர் மற்றும் பெற்றோர், உறவினர்கள், கிராம மக்கள் முன்னிலையில் 15 நிமிடம் 14 நொடிகளில் 100 யோகாசனத்துடன் 100 திருக்குறளை தொடர்ந்து கூறி உலக
சாதனையை நிகழ்த்தினார். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் சிறுவனின் சாதனையை அங்கீகரித்து சிறுவனுக்கு விருது வழங்கி கௌரவித்தது. தனது சொந்த ஊரிலேயே உலக சாதனையை நிகழ்த்தி விருது பெற்ற மாதவனை பள்ளி தலைமை ஆசிரியர், பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உள்பட பலர் பாராட்டினர். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு திருக்குறள் மீதும் யோகாசனத்தின் மீதும் ஒரு ஆர்வம் கொண்டு அவன் தொடர்ச்சியாக பயிற்சி செய்து வந்தான். 3 வயதிலிருந்து திருக்குறளும் 2 வயதிலிருந்து யோகாசனமும் பயிற்சி செய்து இப்போ 100 யோகாசனமும் 100 திருக்குறளையும் இணைத்து ஒரு புதிய உலக சாதனையை படைத்துள்ளான். அது நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை திரவியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் இருதயமணி. இவரது மகள் கருத்து வேறுபாடு காரணமாக தனது கணவர் ஆனந்த் என்பவரை பிரிந்து கடந்த 1 வருடமாக தந்தை இருதயமணியின் வீட்டில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு புதுக்கோட்டைக்கு சென்ற ஆனந்த் தனது மாமனார் இருதயமணியுடன் தனது மனைவியை வீட்டிற்கு அனுப்பி வைக்க கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இருதயமணி தனது மகளை அனுப்பி வைக்க மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த ஆனந்த் அங்கிருந்த கம்பால் இருதயமணியை கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த இருதயமணி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை காவல்துறையினர் இருதயமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய ஆனந்தை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெலாந்துறை கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வருபவர்கள் செல்வம், கலைசெல்வி தம்பதியினர். விவசாய கூலி வேலை செய்யும் இவர்களது மூத்த மகள் காவ்யா அதே கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சுறுசுறுப்பாக செயல்படும் காவ்யாவிற்கு நினைவு திறன் அதிக அளவில் இருப்பதை கண்ட அவரது பெற்றோர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு உலகில் உள்ள 195 நாடுகளின் பெயர்கள் மற்றும் கொடிகள் பற்றிய விவரங்கள் அடங்கிய புத்தகத்தை வாங்கி கொடுத்துள்ளனர். முதலில் புத்தகத்தை படிக்க துவங்கிய காவ்யா நாளடைவில் ஆர்வம் அதிகரித்து 195 நாடுகளின் பெயர்களையும் அந்நாட்டுடைய கொடிகள் பற்றியும் படித்து தெரிந்து கொண்டார். மேலும் தீவிர பயிற்சி மேற்கொண்ட காவ்யா எந்த நாட்டு கொடியை காண்பித்தாலும் உடனடியாக அந்த நாட்டின் பெயரை கூறுவதும், ஒரு நாட்டின் பெயரை கூறினால் அந்த நாட்டு கொடியை எடுத்து காண்பித்தும் தனது அசாதாரண திறமையை வெளிப்படுத்தியதைக் கண்டு கிராம மக்கள் வியப்படைந்தனர். ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் பிள்ளைக்கு, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு 195 நான் சொல்கிறேன்ப்பா எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதம் தான் ட்ரைன் அப் பண்ணேன். நல்ல முறையில் பண்ணிச்சு. நீங்கள் எந்த கொடி எந்த டைமில் எப்படி காட்டாலும் சொல்லுமே, எல்லாமே சொல்லும். அதோட ஆசை என்னென்னா ஒரு பக்காவாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும், ஒரு நம்ம ஊருக்கு நல்ல ஒரு பெருமை தேடி தரணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கு. இது கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நிறைவேறும். இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்குது. அடுத்தது 1330 பொருள் ட்ரெயின் அப் பண்ணிகிட்டு இருக்கேன். அது பொருளோட சொல்கிறேன்னு இருக்குது. அது ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட லட்சியம், என் மனைவியோட லட்சியம். எல்லாமே இந்த ஊருக்கு ஒரு பெருமை தேடி தரணும். அது நல்ல முறை கடவுள் ஆசீர்வாதத்தில் கிடைக்கணும். நன்றி, வணக்கம். கடந்த சில நாட்களாக தமிழக, கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 1500 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று அதிகரித்து வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், ஐந்தருவி, சீனி அருவி, மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் சிறு பட்டாசு ஆலைகளை குறிவைத்து மாவட்ட நிர்வாகம் ஆய்வு நடத்தப்பட்டு வருவதை கண்டித்து தமிழன் பட்டாசு மற்றும் கேப்படி உற்பத்தியாளர் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் துவங்கியுள்ளனர். இதனால் இச்சங்கத்தின் கீழ் இயங்கும் 150 பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டுள்ளதால் சுமார் 10,000 தொழிலாளர்கள் வேலையில்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இதனை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கருத்தில் கொண்டு சிறு பட்டாசு ஆலைகளை மூடி வேலையை இழந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் சிஐடியுடன் இணைந்து 100க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனை நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். சேலம் அயோத்தியாபட்டினம் அடுத்த ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான செவிலியர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் பயிலும் மாணவிகள் அங்குள்ள விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு நேற்று மதியம் பச்சைப்பயிறு குழம்புடன் சாப்பாடு வழங்கப்பட்ட நிலையில் மாலை 7 மணி அளவில் மாணவிகள் அனைவருக்கும் அடுத்தடுத்து வயிற்று வலி மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக உணவு அருந்திய அனைவரையும் அவர்களது சொந்த மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை வழங்கி வந்தனர். தற்பொழுது அவர்களுடைய உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அனைவரையும் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை ஊராட்சி மல்லிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள், மணி இருவரும் இருசக்கர வாகனத்தில் வெள்ளைக்குட்டை பகுதியிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் மல்லிப்பட்டிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது தீர்த்தகிரி வலசை பெரிய ஏரிக்கு அருகில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது எதிரில் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சிங்காரப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 2 பேர் உடல்களை கைப்பற்றி ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர்.